அனைவருக்கும் வணக்கம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வசந்த் ரவி அவங்களுடைய மூவி ட்ரெய்லர் தான் வெளியாக இருக்குது. வாங்க பார்ப்போம். இந்திரா படத்துடைய ட்ரெய்லர் தான். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. இன்று காலை சென்னை அடையாறு பாலத்தின் அருகே கைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஒரு இளம்பெண்ணின் சடலம் போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஒரு தனி ஆளு வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிருக்கான். He is definitely not mentally stable. We are dealing with a serial killer. ஃபர்ஸ்ட்ல கிடைச்ச கையை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா? அந்த கையும் பாடியை வச்சு பார்க்கும்போது ஒரு 30-35 வயசு ஆள் மாதிரி தெரியும் சார். இது சாதாரண கொலை இல்லை. மொத்தம் 3 மர்டர்ஸ் ஒரே பேட்டர்ல பண்ணியிருக்கான். அவன் ஃபிங்கர் பிரிண்ட் எந்த டேட்டா பேஸ்ல தேடியும் அவன் மாட்டல. எப்படிடா அவன் எந்த விதமான ஒரு ஐடென்டிட்டி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை பிடிக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் தெரியணும். என்ன சார் பயந்துட்டீங்களா? எனக்கு சந்தேகமே அவன் மேலதான். இந்திரா யாரது? வெளியில வா! செம்மையாக இருக்கு. ட்ரெய்லர் வைஸ் செம்மையாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு செம்மையான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவியாக இருக்குன்றது நல்லா தெரியுது. அதுவும் வந்து இந்த போர் தொழில் படம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. டக்குன்னு தொடர்ந்து கொலைகள் நடக்குது. அதை விசாரிக்க போகிற மாதிரி முதல்ல யார் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு எந்த அளவுக்கு ட்ரெய்லரை இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ட்ரெய்லரை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பக்கம் சுனில் அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் வந்து செம்மையாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். வசந்த் ரவி அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.